ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது நவக்கிரகங்களால் தான் நடக்குது. அதே போல் ஒவ்வொரு நாளுமே நமக்கு நினச்ச மாதிரியே இருக்காது. நம்ம நினச்சதுக்கு சில டைம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், சில டைம் ஆபத்தாகவும் இருக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். ஸோ கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து ஒவ்வொரு மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த மாதம் வருவதற்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதம் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் பண்ணி நாம் செயல்படலாம். அந்த வகையில் இப்போ மாத ராசி பலன் 2024க்கானதை கடைசி மாதத்துக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, 2024 இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி கட்ட மாதம் டிசம்பர் மாதம் தான். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தனுசு ராசிக்காரங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப டிசம்பர் மாதம் பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி டிசம்பர் மாதம் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இடம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கடவுள்கிட்ட நாம் கதறி பேசினாலும் சில டைம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தடுக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன? கிரகங்களுடைய வலுவான அமைப்பு தான். அதனால் கிரகங்களுடைய வலுவான அமைப்புக்கேற்ப நாம் மாறுதலாக நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட முறையணுங்கிறதே இல்லை. ஒதுங்கி இருக்கும்போது ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். சரி வாங்க, இப்போ டிசம்பர் மாத பலன்களை முழுமையாக 2024க்கானதை தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலை அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்களும் இருக்குது. கிரகமாற்றங்களும் எப்பப்பங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 3ஆம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 18ஆம் தேதி சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 21ஆம் தேதி அன்று சனி பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரகமாற்றங்களும் இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை முழுசாக இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பலன்கிறத சொல்ல போகிறேன். இதை தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. யார் எந்த பிரச்சனை என்று வந்தாலும் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டுவதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசிநாதன் குரு நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான எல்லா வகையிலையும் சஞ்சாரம் செய்திருக்கிறது. நல்ல வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எல்லா முயற்சிகளையுமே வெற்றி உண்டாகும். அதனால் புது முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த அறிமுகத்தை ஏற்றுக்குங்க. அதனால் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். சுப செலவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த சுப செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். பணவரவை நினச்சி நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. அது உங்கள் லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க.
அப்புறம் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது, பேச்சு திறமையானது கை கொடுக்கும். அதனால் பேச்சு திறமையை நல்லா வந்து காட்டுங்க. எந்த அளவுக்கு பேச்சு திறமையை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த யோகம் எல்லாத்துலேயுமே இருக்காங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிதமாக தாங்க தொழில் வியாபாரம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். அதனால் பணவரவு தாமதப்படுதேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படுவதை தயவு செய்து நீங்கி கொள்ளுங்க. இப்போ மந்தமாக இருந்தாலும் நஷ்டம் இல்லாமல் இருக்க பொறுமையாக இருந்தீங்கன்னாவே போதும். இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உத்தியோகத்தில் கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். அந்த கடினமான பணிகளை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீங்க. அதனால் உங்கள் பேச்சு திறமையை வலுவாக காட்ட வேண்டியது அவசியம். அப்புறம் சக ஊழியர்களோடு கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சக ஊழியர்கள் உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி இந்தாண்ட காலை வாரிட்டு போவாங்க. அதனால் சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட முக்கியமான விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வேணாம். நீங்கள் வேலையில் என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எதையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வேணாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் சக ஊழியர்களோடு கவனமாக பேசுறது பழகிறது நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நன்மை தரும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஒருவர் விட்டு கொடுத்து கவனத்தோடு பழகணும். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வந்து காட்டணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை பார்த்துடணும். அப்புறம் பெண்கள் கூட உங்களுடைய செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க. அதை பயன்படுத்தி திறமையாக பேச்சு கொண்டு எதிலும் வெற்றி காண முயற்சி பண்ணுங்க. செலவுகளை குறைக்கிறது நன்மை தரும். இல்லைனா கண்டிப்பாக வந்து பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு குடும்ப ரீதியாக பெண்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும் என்று அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எடுத்த வேலைகள் கூட மிகவும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மன வலிமையானது அதிகரிக்கும். மக்கள் மதிப்பில் உங்களுக்கு மதிப்பு கூடும். அந்த மதிப்பை பயன்படுத்தி நல்லா இன்னும் நிறைய மதிப்பு பெறுவதற்கு உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை உங்களுக்கு வரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று டிசம்பர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது மூலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலாதாரத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனத்தோடு செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதனால் பிறமொழி பேசுபவர்கள்கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். மொத்தத்தில் பதவி உயர்வு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் டிசம்பர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஸ்ரீ பைரவரை வணங்கி வர்றது. இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன அமைதி கிடைக்கும். அதனால் இதை செய்திடுங்க.
உங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன். சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 4, 5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 27, 28. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக தான் வருது 20, 21. ஸோ முழுமையாக டிசம்பர் மாதம் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கானதை தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனோடு நியூ வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.